பொதுவா இந்த சயாட்டிகா நரம்பு பிரச்சனைக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. முக்கியமா வந்து இந்த L4, L5 லெவல்ல வந்து டிஸ்க் பல்ஜ்னால நரம்பு அழுத்தப்படுறதுனால பிரச்சனை வரும். L5, S1 லெவல்ல வந்து ஜவ்வு கிழிஞ்சு வெளியே வந்து நரம்பு அழுத்துறது. அதுக்கப்புறம் இந்த சாக்ரோலியாக் ஜாயிண்ட்னு சொல்லுவோம். இந்த லெவல்ல வந்து சயாட்டிகா நரம்பு அழுத்தப்படுறதுனால பட்டக்ஸ் பகுதியில் ஒரு தசை பகுதி வருது, பிரிஃபார்மிஸ் அப்படிங்கிற மசில் சொல்லுவோம். அந்த மசில் வந்து இந்த பெல்விஸ் போனுக்கு நடுவுல வர சயாட்டிக் நரம்புல அழுத்தப்பட்டாலும் இந்த வலி வரும். இந்த வலி இந்த காரணத்தினால நிறைய பேருக்கு வருது. இந்த வலி வந்து உங்களுக்கு வலி வந்து முக்கியமா வந்து இடுப்புல இருந்து பட்டக்ஸ் பகுதியில இருந்து கால் பாதம் வரைக்கும் கரண்ட் ஷாக் அடிச்சது போல வலி அதிகமா இருக்கும். வலி விட்டு விட்டு வரும். கால் மதமதப்பு இருக்கும். கால் மரத்து போன மாதிரி இருக்கும். காலே வந்து வீக்னஸ் ஆன. ஹலோ எவ்ரிவன், நான் ஜேசுதாஸ், பிசியோதெரபிஸ்ட், திருவண்ணாமலை. இந்த வீடியோல வந்து பிரிஃபார்மிஸ் சிண்ட்ரோம் அந்த கண்டிஷனை பத்தி, சயாட்டிக் நரம்பு பாதிக்கப்படுறதுனால அதை எப்படி சரி பண்ணலாங்கிறத பத்தி நான் இப்போ சொல்ல போறேன். பிரிஃபார்மிஸ் மசில் அப்படிங்கிறது வந்து நம்ம பட்டக்ஸ் பகுதியில் வர்ற மசில். இந்த மசிலுக்கும் இந்த பெல்விஸ் போனுக்கும் நடுவுல சயாட்டிக் நரம்பு வந்து அழுத்தப்பட்டா வலி வந்து பட்டக்ஸ் பகுதியில இருந்து இடுப்புல இருந்து கால் பாதம் வரைக்கும் பரவலா கரண்ட் ஷாக் அடிச்சது போல இருக்கும். கால் பாதம் மதமதப்பு, கால் வீக்னஸ், இது எல்லாமே இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ரொம்ப நேரம் உட்காந்துட்டு வேலை செய்யறது தான். ரொம்ப நேரம் உட்காந்துட்டு வேலை செய்யறதுனால நம்மளோட பாடி வெயிட் ஃபுல்லுமே வந்து இந்த பெல்விஸ் போன்ல விழுந்து அந்த மசில்ல வந்து அதிகப்படியான ப்ரெஷர் ஏற்படுறதுனால அந்த நரம்பு அழுத்தம் ஏற்படுது. இந்த பிரச்சனை முக்கியமா யாருக்கெல்லாம் வரும்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்யறவங்களான, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஐடி ப்ரொஃபஷன்ஸ்ல இருக்கிறவங்க, இது போல நிறைய உட்காந்துக்கிட்டே வேலை செய்யறவங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷர்னால வரும். இதுக்கு எந்த மாதிரியான எக்ஸசைஸ் செய்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நான் இப்போ டீட்டெயிலாக இந்த வீடியோல சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ வந்து பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் வந்து எங்களுக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேஷனா, இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து ரெடி பண்றதுக்கு எங்களுக்கு உதவும். ஃபர்ஸ்ட் இந்த பிரிஃபார்மிஸ் தசை பிடிப்பு வலிக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஜென்டிலா மசாஜ் பண்ணலாம். பெல்விக்ஸ்ல இருக்க பாட்டமா இருக்கிற மசிலுக்கு வந்து நம்ம நல்லா மசாஜ் கொடுக்கணும். மசாஜ் எதுக்காண்டி கொடுக்கணும்னா, இந்த மசாஜ் கொடுக்கறதுனால உள்ள வந்து நல்லா பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அந்த இடத்துல வந்து மசில்ஸ் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும், நல்லா ரீஆப்ரேட் ஆகும், உள்ள இருக்க இன்ஃப்ளமேஷனும் குறையும். இதுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல ஸ்மைலி பால் கொஞ்சம் பெருசா வந்து நல்ல குஷன் எஃபெக்ட் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணி இந்த சைஸுக்கு வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து எந்த காலுக்கு கீழே பட்டக்ஸ் பகுதியில் வலி இருக்கோ அந்த இடத்துல அந்த பாலை வச்சு நல்லா கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டு கையை நல்லா பின்னாடி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணிட்டு மெதுவா பாலை வந்து முன்னாடி மூவ் பண்ணுங்க. அந்த வலி இருக்கிற இடம் நல்லா முன்னாடி ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மெதுவா பின்னாடி மூவ் பண்ணுங்க. இதே போல முன்னாடியும் பின்னாடியும் வந்து அந்த பெல்விஸோட சேர்த்து அந்த பாலை வந்து மூவ் பண்ணுங்க. இது நீங்க செய்யறப்போ கண்டிப்பா கொஞ்சம் வலி வந்து தெரியும். வலி தெரியறது வந்து நார்மல் தான். இதை கம்ஃபர்டபுளா நீங்க செய்யறப்போ நல்லாவே வந்து கிராஜுவலா வலி குறையும். இது வந்து ஒரு 3 நிமிஷத்துல இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் செய்யலாம். 3 டைம்ஸ் a day வந்து செய்யலாம். ரெண்டாவது, அந்த பிரிஃபார்மிஸ் மசில் பிட்ட பகுதியில் இருக்கிற மசிலுக்கு வந்து ஸ்ட்ரெச்சிங் கொடுக்கணும். ஏன்னா அது நல்லா டைட்டா இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். அதை ரிலீஸ் பண்றதுக்கு சிம்பிளான ஸ்ட்ரெச்சிங் வந்து இப்போ சொல்றேன். இந்த பிரிஃபார்மிஸ் மசில் ஸ்ட்ரெச்சிங்க்கு வந்து நல்லா பெட் ஓரத்துல நின்று எந்த காலில் வலி இருக்கோ அந்த காலை நல்லா பெட்ல வந்து இந்த பொசிஷன்ல மடிச்சு வைங்க. வச்சுட்டு கையை வந்து முன்னாடி ஊனிட்டு நல்லா வலி இல்லாத காலை வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளுங்க. தள்ளிட்டு முதுகு ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு மைல்டா பெல்விஸ் இடுப்பை வந்து கீழே சாயுங்க. சாய்ச்சிங்கன்னா அந்த பிட்டத்துல இருக்கிற வலி இருக்கிற இடத்துல வந்து நல்லா மசில் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இது ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. அதே போல திரும்பவும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு மெதுவா கீழே இறங்கணும். இறங்குறப்போ அந்த பிரிஃபார்மிஸ் மசில் வந்து நல்ல ஸ்ட்ரெச்சிங் எஃபெக்ட் கிடைக்கும். இதுக்கு வந்து ஸ்ட்ரெச்சிங் எஃபெக்ட் மட்டும் கிடைக்கிறது இல்லாம அந்த மசில்ஸ்ல இருக்கிற நர்வ், சயாட்டிக் நர்வ் வந்து நல்லா ரிலீஸ் ஆகிறதுக்கும் உதவுது. அந்த சயாட்டிக் நர்வ்ல இருக்க டென்ஷனும் வந்து குறையும். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுறதுனால நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். வலி வந்து ரொம்பவே சீக்கிரம் குறையும். இது வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி 10 ரிப்பீட்டேஷன் வந்து 2 டைம்ஸ் வந்து ஒரு நாளைக்கு செஞ்சாலே போதும். ஃபர்ஸ்ட் மசாஜ் பண்ணிட்டோம், ரெண்டாவது வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டோம். இப்போ மூணாவது வந்து அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ், அந்த பிரிஃபார்மிஸ் மசில்ஸ், அந்த பெல்விக் ரீஜன்ல இருக்க மசில்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தனிங் பண்ணிட்டோம்னா வலி வந்து நல்லா குறைஞ்சிடும், திரும்ப வராது.
இப்போ பெல்விக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் வந்து எல்லா வயதினரும் செய்யலாம், எல்லா சுச்சுவேஷனும் செய்யற மாதிரி நான் சொல்றேன். பெட்டுக்கு சைட்ல இருந்துட்டு நல்லா உட்காந்துக்கோங்க, முட்டி போட்ட மாதிரி உட்காந்துட்டு கையை வந்து நல்லா பெட்ல சப்போர்ட் பண்ணி நல்லா சாஞ்சுக்கோங்க. சாஞ்சிட்டு காலை வந்து நல்லா சைடா தூக்குங்க, எந்த அளவு தூக்க முடியுமோ தூக்கிட்டு இறக்குங்க. இது வந்து ரிப்பீட்டடா ஒரு 10 தடவை செய்யுங்க. இப்போ வலி இருக்கிற கால் இந்த காலுக்கும் செய்யணும், அதே போல அந்த காலுக்கும் செய்யணும். இது வந்து ரிப்பீட்டடா வந்து 2 காலுக்கும் மாத்தி மாத்தி ஒரு 10 ரிப்பீட்டேஷன் செய்யுங்க. இப்படி நீங்க 10 ரிப்பீட்டேஷன் செய்யறதுனால வலி வந்து அதிகம் ஆகலை, நல்லா இருக்கு அப்படின்னா இதே மூமெண்ட்டை வந்து லிஃப்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்க ஒரு 3 செகண்ட்ஸ். 1 2 3 ரிலாக்ஸ். அதுக்கப்புறம் அந்த கால் 1 2 3 ரிலாக்ஸ். அதுக்கப்புறம் இந்த கால். இதே போல ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு 10 ரிப்பீட்டேஷன் வந்து 3 டைம்ஸ் a day செய்யறப்போ நல்லாவே வந்து பெல்விக் மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகும். ரெண்டாவது ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் எப்படின்னா, இதே போல கேட் பொசிஷன்ல நல்லா வந்துட்டு கை நல்லா பேலன்ஸா வச்சுக்கோங்க. கொஞ்சம் முட்டியை மேலே தூக்கிட்டு டோஸால நின்றுக்கோங்க. நின்றுட்டு கால் ரெண்டையும் வந்து சைடா மூவ் பண்ணுங்க. எந்த அளவு மூவ் பண்ண முடியுமோ இதை ரிப்பீட்டடா மூவ் பண்ணுங்க. இது வந்து ஒரு 10 டைம்ஸ் பண்ணாலே போதும். ஒரு காலையில சாயந்தரம் நைட்டுன்னு வந்து ஒரு 3 தடவை செஞ்சாலே வந்து ஸ்ட்ரென்தனிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொன்ன எக்ஸசைஸ்லாம் செய்து பாருங்க. இது வந்து சயாட்டிகா நர்வ் வந்து மசில் ரிலேட்டடா பாதிக்கப்பட்டு வந்திருக்கா நிச்சயமா வந்து உங்களுக்கு செய்ய செய்ய கண்டிப்பா குறையும். அதே போல உங்களுக்கு வந்து L4 L5 லெவல்ல டிஸ்க் பாதிப்பினாலையோ, L5S1 லெவல்ல வந்து ஜவ்வு கிழிஞ்சு வெளியே வந்து நரம்பு அழுத்தப்பட்டிருந்தாலோ, இல்ல சாக்ரோலியாக் ஜாயிண்ட் அந்த லெவல்ல சயாட்டிக் நர்வ் பாதிக்கப்பட்டிருந்தாலோ, உங்களுக்கு வலி வந்து ரொம்ப நாளா இருக்குன்னு கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா, உங்களோட ரிப்போர்ட்ஸ் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான். இந்த நம்பருக்கு உங்களோட ரிப்போர்ட்ஸ் அனுப்புங்க. நாங்கள் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து பிசியோதெரப்பி மூலியமா இந்த கண்டிஷனுக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து பெயினை நல்லாவே குறைச்சிருவோம். குறைச்சிட்டதுக்கு அப்புறம் திரும்ப வலி வராமல் இருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான எக்ஸசைஸ் வந்து உங்க கண்டிஷனுக்கு உங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லி தருவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு திரும்ப வலி வராது. எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. இந்த பிரச்சனைகளுக்கு உங்களையும் வந்து முழு நிவாரணம் அடைகிறதுக்கு நாங்கள் எங்களோட முழு உதவி நாங்கள் செய்கிறோம். தேங்க்யூ.